அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களோட இணைந்து நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். நாடு இது. அந்த நாட்டுல அரசர் ரொம்ப சிறப்பா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு 4 பசங்க. சரி. அப்ப அவருக்கு அப்புறம் யார் அந்த 4 பசங்கள்ல ஆட்சி செய்யறது அப்படின்னா வழக்கமா என்ன சீனியாரிட்டி பிரகாரம் வருவாங்களே, மூத்த பையன் இளைய பையன். அவருக்கு அப்படி கொடுக்க விருப்பம் இல்லை. ஸோ உங்கள யாருக்கு மக்களை டார்கெட், அது மீன்ஸ் உங்க 4 பேர்ல யாருக்கு மக்கள்ல உங்களை அதிகமா பிடிக்குதோ அவங்க தான் அரசர் அப்படின்னா 4 பேர் என்ன பண்றாங்க, மக்களை கவர்வதற்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைகள் என்ன பண்றாங்க சார். ஒருத்தர் நல்ல நல்ல உதவிகள் செய்யறாரு, தானம் பண்றாரு, நிறைய மக்களை நல்வழிப்படுத்த இப்பெல்லாம் நிறைய ஒவ்வொருத்தரும் பண்ணுறாரு. அதுல ஒரு பையன் என்ன பண்ணிருக்காருன்னா, மக்கள்கிட்ட போயிட்டு நான் மன்னர் ஆனேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இதை நான் இலவசமா கொடுப்பேன், அதை இலவசமா கொடுப்பேன், உங்களுக்கு அப்படி நான் செய்வேன், இப்படி நான் செய்வேன் அப்படி இப்படின்ட்டு இவர் என்ன பண்ணிருக்காருன்னா மத்த எல்லாரும் செஞ்சு காட்டுறாங்க, இவர் வாயிலே என்ன பண்ணிருக்காரு, எல்லா விஷயம் அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படி பண்றேன், உங்களுக்கு அவ்வளவு ரூபா தரும் இவ்வளவு ரூபா தரும் எல்லாம் அடிச்சுக்கணும். மக்களும் பார்த்தாங்க, சரி இவர் தான் வந்தாருன்னா இதெல்லாம் செய்யறேன்னு சொல்றாருல, நம்ம என்ன பண்ணுவோம், இவர் ஒரு மனை தான் தேர்ந்தெடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த உதவி பண்ணவங்க நல்லவங்க எல்லாம் ஓரமா உட்கார வச்சுட்டு இவர் என்ன பண்ணியாச்சு, எங்களுக்கு இவரை தாங்க ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அரசர்கிட்ட முறையிட்டு அவர் அரசராகவும் ஆக்கிட்டாங்க. ஆகினதுக்கு அப்புறம் சொன்ன ஒரு விஷயம் செஞ்சிருக்க மாட்டாரு, செய்யல. அப்ப செய்யலன்னு கூட இருந்த மந்திரி போய் கேட்டாராம், அரசே நீங்க அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லலாம் ஆட்சிக்கு வந்தீங்க, மக்கள் எல்லாரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீங்க சொன்ன ஒரு விஷயத்த கூட செய்யல, ஏன் எதனால, மீன் பிடிக்க போறோம், புழுவை என்ன பண்றோம், மீனுக்கு காட்டத்தான் செய்யறோம், அது நம்ம உணவாக கொடுக்குறோம், அதை போட்டுதானே மீனை பிடிக்கிறோம், அந்த மாதிரி மக்களை முட்டாள்தனமா ஏமாத்தி இருக்காரு. மக்களும் இப்படி ஏமாந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால நம்ம என்ன அப்படின்னா இப்போ இந்த இலவசங்களோ அந்த மாயைகளோ ஏமாந்துற கூடாது. பல நேரங்கள் நம்ம அப்படிதான் ஆசைப்பட்டு தவறான ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்கோம். தூண்டில் சிக்கிய மீன் போல நம்மளும் சிக்கிக்கிட்டு இருக்கோம், துடிச்சுக்கிட்டு இருக்கிறோம்.